வணக்கம் நண்பர்களே. என்னதான் இருந்தாலும் ஒரு நியாய வேணாமா நிகழ்ச்சியை முந்தி ஆரம்பிச்சோம். இடையில அதை அப்படியே கொஞ்சம் விட்டுட்டோம். இப்ப கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதுக்கு எதிராக குரல் கொடுத்த கோபி சுதாகருடைய பரிதாபங்கள் யூடியூப் சேனலை முடக்கணும் சில ஜாதி வெறி பிடிச்ச மிருகங்கள் போர்க்குடி தூக்குறதுனால மறுபடியும் இந்த நிகழ்ச்சியை பதிவு பண்ணி அந்த ஜாதி வெறி பிடிச்ச மிருகங்கள்ட்ட நியாயம் கேட்க வேண்டியதா போச்சு. வாங்க நிகழ்ச்சிக்கு போனா அதுக்கு முன்னால யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க சில ஆண்கள்ட்ட என்னதான் நியாயம் கேட்போம். கோபி சுதாகருடைய பரிதாபங்கள் யூடியூப் சேனல் பத்தி நான் சொல்ல தேவையே இல்லை. முந்தி இவங்க மூன் டிவில இருந்து விலகி மெட்ராஸ் சென்ட்ரல் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த பாவங்கள் பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மூலமா கலக்கிட்டு இருக்காங்க. முந்தி இருந்த நான் இவங்களுடைய டைகார்டு ஃபேன். இன்னைக்கு வரைக்கும் மைண்டை ரிலாக்ஸ் பண்றேன்னா நான் முதல்ல பாக்குறது இந்த பரிதாபங்கள் யூடியூப் சேனல் தான். அவ்வளவு அருமையா சூப்பரா தன்னுடைய மிமிக்ரி டேலண்ட், ஆர்வேஷன்கள், பாரணிகள், பகடிகள் மூலமா அவ்வளவு அருமையான கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. இவங்க கண்டென்ட்டுடைய முக்கியமான பேட்டர்னே சமுதாயத்துல எல்லா மனுஷங்களும் செய்யக்கூடிய ஒரு சாமானிய தப்ப சுதாகர் பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கு கோபி ரியாக்ட் பண்ணி சுதாகருக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அப்பப்ப சுதாகர் முதுகுல 2 போர்டு போடுவாரு. சுதாகர் கோபி பூமர் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. இந்த பேட்டர்ல தான் இவங்க வீடியோ ஃபுல்லா போகும்னாலும் மாமனார் பரிதாபங்கள், மருமகன் பரிதாபங்கள், 90K சிங்கிள் பரிதாபங்கள், கிரெடிட் கார்டு பரிதாபங்கள், ஐடி பரிதாபங்கள், பேங்க் பரிதாபங்கள், மெட்ரோ பரிதாபங்கள் இந்த ராஜாக்கள் கை வைக்காத ஏரியாவே கிடையாது. முக்கியமா கோபி பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு அந்த பொம்பளையோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாய்ஸ்லயே அந்த பொம்பளையோட ஏஜுக்கு ஏற்ற அந்த பாடி லாங்குவேஜ்லயே அவர் குரலை மாத்தி பேசுற வீடியோக்கள், தமிழ்நாட்டு முக்கியமான தலைவர்கள், மோடி மாதிரி தேசிய தலைவர்கள் எல்லாரையும் கொஞ்சம் கூட பயப்படாம ட்ரோல் பண்றதெல்லாம் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன். ரொம்ப முக்கியமா இதுல கோபி பண்ற ரொம்ப தரமான சம்பவம் என்னன்னா ஆண்டவரை ட்ரோல் பண்றதா. கமலஹாசனுடைய பரம ரசிகன் நானே கொஞ்சம் கூட கோவப்படாம இவர் கமலஹாசனை ட்ரோல் பண்ற வீடியோக்களை பார்த்து அவ்வளவு விழுந்து விழுந்து சிரிச்சு ரசிச்சிருக்கேன். திரு விமலஹாசன் அவர்களுடைய அடுத்த நகர்வாக திராவிடத்தை நோக்கி இருக்குமா, தமிழ் தேசியத்தை நோக்கி இருக்குமா? திராவிடர் கொள்கையை பத்தி நீங்க கேட்கணும்னா ராகுல் டிராவிட் கிட்ட தான் கேட்கணும். அந்த அளவுக்கு யாரை கிண்டல் பண்றாங்களோ அவங்களோட ரசிகர்களை, சம்பந்தப்பட்ட நபர்களை ரசிக்கிற அளவுக்கு சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை அப்படியே வாழப்படுத்துற ஊசி ஏத்துற மாதிரி அவ்வளவு அழகா நகைச்சுவை எடுத்து சொல்றவங்க தான் கோபி சுதாகர். இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது பேங்க் பரிதாபங்கள். அதாவது பேங்க்ல வர கஸ்டமர்கிட்ட மேனேஜர், கேஷியர்லாம் எப்படி நடந்துப்பாங்கன்னு இவங்க பிரசன்ட் பண்ண விதத்துல தான் இந்த வீடியோ பயங்கர ஃபேமஸ் ஆகி பேங்க் ஊழியர்களாலே பயங்கர ஷேர் பண்ணிட்டு இவங்க யூடியூப் சேனல் பயங்கர வைரல் ஆகி ரொம்ப உயரத்துக்கு போய் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் மேல வச்சிருக்காங்க. நடந்த பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவங்களுடைய சமீபத்திய சொசைட்டி பரிதாபங்கள் பதிவுல மறவர் இனத்தவர்கள் திருநெல்வேலி கவினை, அதுவும் நல்லா படிச்சு நல்ல வேலையில நல்லா சம்பாதிக்கிற ஒரு பையன் கவினை கொஞ்சம் கூட ஈவரக்கமே இல்லாம, ஆண்மையே இல்லாம, ஜாதி வெறியோட கொலை பண்ணது மட்டும் இல்லாம அதை பத்தி குரல் கொடுத்த கோபி சுதாகர் மேல ஜாதி வெறியோட கேஸ் போட்டு இந்த சேனலை முடக்கணும், டெலிட் பண்ணணும் கேஸ் போட்டது மட்டும் இல்லாம கவின் கொலைக்கு ஆதரவாகவும் பேசி அவர் கொலை பண்ண சுர்ஜித்துக்கும் ஜாதி வெறியோடு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிரீன் மேட் மூலமா ஜாதி வெறிக்கு எதிராக தமிழ் சினிமா ஹீரோக்களை விட அற்புதமா புரட்சி பண்ண முடியும்னு ஒரு வீடியோல நிரூபிச்ச கோபி சுதாகர் அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இப்போ இந்த ஜாதி வெறியர்களுக்கு எதிராக நம்ம இந்த நிகழ்ச்சியில பதிலடி விடுப்போம். கோபி சுதாகருக்கு சப்போர்ட் பண்ற இந்த வீடியோ நான் ரொம்ப லேட்டா தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் மன்னிச்சு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம எல்லாரும் கோபி சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். சுஜித் என்ன படிச்சிருக்கான், படிச்சு முடிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாம பசங்களோட ஊர் சுத்திட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். என்ன தெரியும் அந்த பையனை பத்தி உங்களுக்கு எல்லாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஒரு நேஷனல் லெவல் அத்லெட், அது உங்களுக்கு தெரியுமா? அவன் வீட்ல ஸ்போர்ட்ஸ்ல அவன் வான் பண்ண எவ்வளவோ மெடல்ஸ், எவ்வளவோ கப்ஸ் இருக்கு, அதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கும் தான் போலீஸ் ஆகணுங்கிற மாதிரி ஒரு கனவு இருந்துச்சு, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு லைஃபே போச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு அக்யூஸ்ட் கொலைகாரி IAS படிச்சிருக்கான், IPS படிச்சிருக்காங்கிறதுக்காக அவனை விடுதலை பண்ணிட்டு அவனை கலெக்டர் ஆக்க முடியுமா? இல்ல தமிழ்நாடு CM இந்திய பிரதமர் தான் ஆக்க முடியுமா? இவ்வளவு நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்காங்கிறதுக்கு அவனோட தண்டனை நிறுத்தி வச்சுட்டு அவனை ஒலிம்பிக்ஸ் அனுப்ப முடியுமா? போலீஸ் ஆகிற கனவுல இருந்தாங்கிறதுக்காக அவனை தமிழ்நாட்டு DGP ஆக்க முடியுமா? கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசிட்டு இருக்கான். இவன் தம்பி சுர்ஜித் இப்படி கொலை பண்ணி இருந்தா இப்படித்தான் அவனை போலீஸ் ஆக்கணும், அத்லெட்டிக் ஆகணும், முதல்வர் ஆக்கணும், ஒலிம்பிக்ஸ் அனுப்பணும் பேசிட்டு இருப்பானா? கொஞ்சம் கூட புத்தியே இல்லாம, வெக்கமே இல்லாம, சூழ்நிலை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறான் பாருங்க. சுர்ஜித் வாழ்க்கை பாழாயிடுச்சான். சுர்ஜித் கொலை பண்ணாரு கூட சொல்லவே இல்லை. சுர்ஜித் வாழ்க்கை பாழாயிடுச்சான். அங்க ஒருத்தனுடைய உயிரே அநியாயமே போயிருக்கு. அந்த அப்பா அம்மாவுடைய ஒரே பையன் இப்ப உயிரோட இல்ல. அதனால அந்த குடும்பமே அழிஞ்சிருக்கு. அதை பத்தி இவனுக்கு தெரியல. முதல்ல சுர்ஜித்துக்கு சப்போர்ட் பண்ற இவன மாதிரி ஆட்களை தூக்கி உள்ள வைக்கணும். ஆனா இதே இவன் இன்னொரு இன்ஃபுளுன்ஸ் இறந்து போனதுக்கு என்ன மாதிரி ஒரு வீடியோ போட்டுருக்கான் பாருங்க. ஒருத்தனோட சாவுல தான் உன்னோட ரிவெஞ்சையும் உன்னோட வன்மத்தையும் கொட்டி தீப்பண்ணா
நீ எல்லாம் மனுஷனே இல்லையடா. இங்க ஒண்ணு சொல்றது அங்க ஒண்ணு சொல்றது. ஏங்க இவ்வளவு மெடல்ஸ் வாங்கின பையன், ஸ்போர்ட்ஸ்ல ஃபிட்னஸ் உள்ள பையன், அடுத்தவன் பேச்ச கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஆத்திரப்பட்டு தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியாத அளவுக்கு சுய புத்தி இல்லாம இருக்கிற இவெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனா அன்னைக்கு திருப்போணத்துல அஜித்னு ஒருத்தர் போலீஸ் லாக்கப்ல வச்சு கொடுறாங்களே, அதே மாதிரி இவன மாதிரி ஆட்கள் போலீஸ் ஆனா நிறைய பேர் ஜாதி வெறியால பகை தீர்க்கிறதுக்காக பழி வாங்குறதுக்காக பொய் கேஸ் போட்டு அவங்கள லாக்கப்ல வச்சே கொல்ல மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்சவங்க உள்ள கிடக்கட்டுங்க, அப்பயாவது புத்தி வரட்டுமா பார்ப்போம். எனக்கு என்னவே இவனுக்கு புத்தி வர்ற மாதிரி தெரியல. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், இவனுடைய அப்பா அம்மா மேலே கேஸ் இருக்கு. அப்படி இருந்த கோர்ட்டுக்குள்ள போலீஸ் வண்டியில இருந்து இறங்கும் போது அழுதுகிட்டே இறங்குறவன், மீடியா முன்னால சீன் போடுறவன், உள்ள போகும்போது எவ்வளவு கெத்தா நடந்து போற பாருங்க. உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. அந்த கோபி சொல்லும் போது என்னன்னா, அந்த நீங்க மிளகாப்பொடியை தூக்கி போட்டு தானே நீ வந்து வெட்டின, அவன்கிட்ட ஒரு 60 கொடுத்து நேருக்கு நேரம் வெட்டிக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில மற்ற நபர்கள் பார்க்கும்போது, அப்ப இது வந்து வீரம் இல்ல, அதை வச்சு ஒரு கான்வெகேஷன் கொண்டு வர வச்சு இதை ஒரு பிரச்சனையா கொண்டு வர்றதுக்காண்டி இந்த முயற்சி நடக்குதுங்க. அதை உடனே தடுக்கணும் அப்படின்றதுனாலதான் வந்து நாங்க உடனே கமிஷனர் அவர்களை பார்த்து புகார் கொடுத்தோம். இந்த சேனல்ல உள்ள அந்த வீடியோ வந்து உடனே டெலீட் பண்ணணும். அந்த ஆகையா இந்த குரங்கு குணமுள்ள குற்றவாளிக்கு இபிகோ 300 சாரி இவரான அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். இவரான இந்த அறிவாளி வக்கீல் சொல்றது கேட்டீங்களா? ரொம்ப படிச்சாலே மண்டையில முடி மட்டும் இல்ல, மூளையும் சேர்ந்து கொட்டிடும் போல. அதாவது அந்த சுதாகர் கோபி வீடியோல கோபி ஒரு டயலாக் சொல்றாரு, ஓடி உளுந்து அசிங்கம்னே, நானே போய் சரண்டர் ஆகுறேன். ஓடுறதுக்கு மிளகாப்பொடி எடுத்து அடிச்ச நேருக்கு நேரம் நின்றுக்க வேண்டியதானே. மிளகாப்பொடியை தூவி விட்டு வெட்டியிருக்காண்டா, பதிலுக்கு கவின் கையில அருவாளை கொடுத்து சீரத்தை காமிச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு கோபி சொல்றதை கேட்டா இவருக்கு அது வன்முறையை தூண்டி ஒரு மாதிரி இருக்காமா. ஐயா லூசு வக்கீலு, அருவாளை கொடுத்திருக்க வேண்டாமான்னு, அதாவது நல்லா கவனமா கேளுங்க, அவங்கையிலே அருவாளை கொடுத்திருக்க வேண்டாமான்னு வாயால சொல்றதே வன்முறையை தூண்டுதுன்னா, அப்ப மிளகாப்பொடியை தூவி அருவாளால வெட்டி கொள்றதுங்கிறத செயலா நிகழ்த்தி காமிக்கிறது அதீத வன்முறை தானே. அப்படி நியாயமா பார்த்தா வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுற கோபி சுதாகர் சேனலை டெலிட் பண்ணணும்னா உண்மைக்கே அருவாளை தூக்கி வெட்டி கொண்ட சுத்தியத்துக்கு கண்டிப்பா ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை கொடுக்கணும். ஏன் இப்படி நீங்களே வாயை கொடுத்து வம்பள மாட்டேங்கிறீங்க மிஸ்டர் வண்டுமுருகன்? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. இந்த மாதிரி வந்து சமூக பிரச்சனைகளை வந்து எதையும் ஆராயாம வன்முறையை தூண்டக்கூடிய வகையில செயல்படுற அந்த பரிதாபங்கள் சேனல் வந்து நிரந்தரமா தடை பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையோடு வந்து நான் புகார் கொடுத்திருக்கோம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து அதானே உங்க சமுதாயத்தை பத்தி நல்லா உயர்த்தி பேசினா மட்டும் அந்த சினிமாவா இருந்தாலும் வாழ திறக்க மாட்டீங்க. அந்த சினிமால வர வாழை மட்டும் தென்னை மட்டை பாட்டெல்லாம் உங்க ஊர் ஃபங்க்ஷன்ல பாட விட்டு கெத்து காமிச்சிட்டு அழகிறீங்க. ஆனா உங்களுக்கு புத்தி சொன்னா மட்டும் உங்க தப்ப குத்தி காமிச்சா மட்டும் உங்களுக்கு ரொம்ப வலிக்குதோ? ஏயா உங்க ஜாதியை சேர்ந்த கதாபாத்திரத்துல வர நடிகர்கள் போஸ்டர்கள் நாக்க தூக்கிட்டு அருவாளை தூக்கிட்டு நிக்கும் போதும் மீசையை முறுக்கிட்டு நிக்கும் போதும் உங்க ஜாதி பெருமைகளை சொல்லி டயலாக் பேசும்போது மட்டும் இனிக்குது. உன் தலைய ரோட்ல உருட்டியே விடுவான். நீ எல்லாம் ஒத்தாள போடுறதுக்கு 10 ஆளோட போவ. ஆனா என் பேரன் 10 ஆள போடுறதுக்கு ஒத்தாளா போவான். ஆனா அதே ஹீரோ மத்த ஆட்களை அருவாளால வெட்டும் போது மட்டும் கசக்குதோ? ஏன் இப்படி எங்களை பத்தி படம் எடுக்கிறேன்னு சினிமாக்காரங்களை கேட்காம சோசியல் மீடியாக்களை மிரட்ட தோணுதோ? அப்படி அந்த படத்துல அருவாளை கையில வச்சிருக்கிற ஹீரோ மத்தவங்களை விட்டாம என்ன பண்ணுவாரு? கோவில போய் சாமி கும்பிட்டு இருப்பாரா, இல்ல இளநீ வெட்டி குடிச்சுக்கிட்டு இருப்பாரா? விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிற. என்னதான் இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா மிஸ்டர் வண்டுமுருகன்? உடனே அந்த சேனலை தடை பண்ணு, டெலிட் பண்ணு, அது இதுன்னு போராட்டம் பண்ணுவீங்க. ஆனா சினிமாக்காரங்க மட்டும் இப்படி பண்ணுனா அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க உங்களுக்கு ஒரு தைரியமும் வர மாட்டீங்க. ஏன் சார், இதே மாதிரி ஒரு படத்துல ஆர்கே சுரேஷ் உங்க ஜாதிக்காரரா வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு, நாங்க தங்க மாதிரி எங்க பொண்ணை வளர்த்து வைப்போம், இவங்க எங்க இருந்தோ வந்து லவ் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க, நாங்க சும்மா கூட கொண்டு பயங்கரமா டைலாக் பேசி அருவாள் எடுப்பாரு. அப்பவே உங்க ஜாதியுடைய அடையாளங்களை ஆர்கே சுரேஷ் காமிச்சிட்டாரு. அப்ப நீங்க என்ன புடிங்கிட்டு இருந்தீங்க? முத்தையா மாதிரி இயக்குநர்கள் கூட தான் உங்க ஜாதி ஆட்களுடைய பெருமை பேசுறேன்னு சொல்லி எப்பவுமே ஹீரோஸ் அருவாளை தூக்கிட்டு வீரத்தை காமிக்கிறேன், வில்லன்களை ஜெயிக்கிறேன்னு மத்தவங்களை வெற்ற மாதிரி காமிச்சிருக்காரு. அதுலயும் முத்தையா டைரக்ட் பண்ண விஷால் நடிச்ச மருதுங்கிற ஒரு படத்துல வில்லன்க ஒரு வயசான கிளவி தலையில எண்ணெய் ஊத்தி கொடூரமா கொள்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாரு.
இப்ப என்னடா நம்மளை இவ்வளவு கொடூரமானவங்கள காமிக்கிறாங்களே, உங்களுக்கு ஒன்றும் தோணலையா, உரைக்கலையா? ஏன் டாக்டர் முத்தாவை கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்க, என்ன அவர் உங்க ஜாதி. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 4 படத்துல சொல்ல வேண்டியதை ஒரே வீடியோல அரை மணி நேரத்துல உங்க மரமண்டல ஆன்லைன் மாதிரி சொல்லியிருக்காங்க கோபி சுதாகர். அதுக்கு எத்தனை மில்லியன் வியூஸ் வந்திருக்கு, எத்தனை லட்சம் லைக்ஸ், சப்போஸ் பாசிட்டிவ் கமெண்ட்கள் வந்திருக்கு. அதை பார்த்தே தெரியல மக்கள் யார் பக்கம் இருக்காங்க, எந்த அளவுக்கு உங்க மேல விருப்பம் இருக்காங்கன்னு. ஏன் அன்னைக்கே தேவர் மகன் படத்துல அருவாள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பிள்ளை குட்டிகளை போய் படிக்க வைக்கிறான்னு தேவருடைய மகனா நினைச்ச கமலஹாசன் அழகா ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுவும் அந்த தேவர் மகன் படம் 1992 வருஷம் கரெக்டா தேவர் ஜெயந்தி அன்னைக்கு அக்டோபர் 31 ரிலீஸ் ஆச்சு. பார்ப்பனராகிய கமலஹாசன் வன்முறையே விரும்பாத முத்துராமலிங்க தேவருக்கு கொடுத்த மரியாதையை கூட நீ இன்னும் அந்த மகான் தேவருக்கு கொடுக்கவே இல்லையா? ஏன் வண்டுமுருகன் நீ எல்லாம் சினிமாவே பார்க்க மாட்டியா? அப்புறம் ரீசெண்டா 2019 அசுரன் படத்துல கூட வெற்றிமாறன் வன்முறையை விட கல்விதான் சிறந்த ஆயுதம், படிக்கிறதுனால கிடைக்கிற பதவிதான் சிறந்த ஆயுதம்னு அழகா எடுத்து சொல்லியிருப்பாரு. அதை கேட்டுட்டு நீங்க என்ன திருந்தாம இருந்தீங்கன்னா அப்புறம் போற ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி பொடனியில் அடிக்கிற மாதிரி சோசியல் மீடியாக்களை சொல்லிக்கிட்டே தான் போவாங்க. முதல்ல உங்க ஜனங்களை திருந்த சொல்லியா, அப்புறம் மற்றவங்க மேல கேஸ் போடலாம், அவங்க சேனல்ல டெலிட் பண்ண சொல்லலாம். தயங்காம சொல்றாங்க. முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்ன? இது வந்து சமூகத்துக்கு இடையே, இது வந்து 2 குடும்பத்துக்கு இடையில நடந்த ஒரு காதல் பிரச்சனை. அவங்க கொடுக்கறது வாங்குறது வந்து அவங்களோட குடும்பத்துல உள்ள பிரச்சனை. அதை வந்து இது ஒரு சமூக பிரச்சனை மாதிரி சித்தரிக்கிறாங்க. 2 சமூகத்துக்கு இடையே வந்து ஜாதி பிரச்சனை மாதிரி. அந்த 2 பேரும் வந்து பொண்ணு கொடுக்கறது எடுக்கிறதுன்றது அவங்களோட விருப்பம். இது வந்து தனிப்பட்ட விஷயம். இதுல வந்து ஒரு சமூகமே அந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு ஜாதி வெறியோட இருக்குது அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க. என்ன கொடுமை சரவணன். இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை அந்த வீட்டுல உள்ள 4 சுவத்தோட முடிச்சுக்கணும். கொலை நடந்தது ரோட்ல, அதுவும் நாங்க ஆண்ட பரம்பரை வீரமா சொல்றவங்க கட்சிக்காரங்க கொஞ்சம் கூட ஆண்மையே இல்லாம நயவஞ்சகமா கவினை சித்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து சந்தோஷமா பேசுற மாதிரி பேசி கவின் கண்ணில் மிளகா பொடியை தூவி விட்டு அவர் சுதாரிக்கிறதுக்குள்ள அவரை கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம வெட்டி கொண்டு இருக்காங்க உங்க கட்சிக்காரங்க. இது எப்படி குடும்ப பிரச்சனையாகும்? இது பொதுநல பிரச்சனை. உங்க வீட்டு பையனை எப்படி கொண்டு இருந்தா இதுவும் அவங்க குடும்ப பிரச்சனைன்னு நீங்க அமைதியா இருந்திருப்பீங்களா? அவங்க பொண்ணை கொடுக்க இஷ்டம் இல்லையா? பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கணும், அவன்கிட்ட இந்த மாதிரி சொல்லுமா, இது ஒத்து வராடா, எங்க வீட்லயே நம்ம 2 பேரையும் வெட்டி கொண்டுடுவாங்கன்னு அவன்கிட்ட சொல்லிடுமான்னு அந்த பொண்ணுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி கூப்பிட்டு வச்சு கொள்றாங்களா, எப்படி குடும்ப பிரச்சனை ஆகும்? ஆனா கவினுக்கு ஃபோன் பண்ணி சுஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான். அப்படிங்கறது எனக்கு தெரியும். கண்டிப்பா இல்ல அவனா பொண்ணு கேட்டு வரேன்னு முதலே சொல்லியிருந்தா, இல்லப்பா வேணாம்பா அப்படியே விட்டுட்டு முதல்ல அவன் பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கணும். அப்படியும் இந்த கொலை உங்க கட்சிக்காரங்களுடைய வீட்டுக்குள்ள நடந்தாலும் அது கொலை தானே. கல்யாண சம்பந்தம் புரிஞ்சு போனதோட அந்த விஷயம் அப்படியே முடிஞ்சு போயிருந்தா அது குடும்ப பிரச்சனை. ஆனா இது அதுக்கும் மேல போய் நடு ரோட்ல கொஞ்சம் கூட ஈவரக்கமே இல்லாம ஆண்மையே இல்லாம கல்ல மிளகா பொடியை தூவி வெட்டி கொலை வரைக்கும் போய் முடிஞ்சிருக்கே. அப்புறம் எப்படி இது குடும்ப பிரச்சனையாகும் மிஸ்டர் வக்கீல் வண்டுமுருகன்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத மிஸ்டர் வண்டுமுருகன்? என்ன இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா வண்டுமுருகன்? அப்புறம் மிஸ்டர் வண்டுமுருகன் குடும்ப பிரச்சனைங்கிற பெயர்ல ஒரு மேஜரான பொண்ணுடைய கல்யாண ஆசையில கல்யாண விருப்பத்துல தலையிடுறதுக்கு அம்மா அப்பா அண்ணா யாருக்குமே உரிமை அதிகாரம் கிடையாது. அவ லவ் பண்ண பையன் கவின் ரொம்ப நல்ல பையன், நல்லா சம்பாதிக்கிறான், 2 பேருக்கும் பிடிச்சு போயிருக்கு, மனசு ஒருத்தருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இல்ல ஜாதி ஒண்ணு மட்டும் தான் பிரச்சனையா? ஊருக்காரங்க ஜாதிக்காரங்க 1000 சொல்லுவாங்க. என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டாங்க, விடக்கூடாது மாப்பிள்ள, போய் அவங்களை கவனிக்க மாப்பிள்ள, நம்ம ஜாதி என்ன, நம்ம அந்தஸ்து என்ன, நம்ம ஆண்ட பரம்பரை போய் விடாத மாப்பிள்ளன்னு உங்க ஆட்களே உங்களை தூண்டி விடுவாங்க. அப்ப நீங்க தான் சுதாரணமா சுய புத்தியோட இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? டே பங்காளி, நீ தான் என்னோட ரொம்ப ஜாதி பற்றோட இருக்க, அதனால நீ சம்பவம் பண்ணாதான் கரெக்டா விழும். நீங்களே கையில கொடுத்து விட்டு அனுப்பியிருந்தா நீங்க புத்திசாலி. இந்த மச்சான் நீ போய் பண்ணிட்டு வாடா, நான் அவன் கையில அருவாளை கொடுத்து பாருங்களேன், அதை அப்படியே அருவாளை கீழே போட்டுட்டு விழுந்தடிச்சு ஓடிடுவான். அவனுக்கு தேவை நீ போய் வெட்டணும், நீ ஜெயிலுக்கு போகணும், அதான் அவனுடைய ஆசை. இப்ப இந்த கேஸ்ல பாருங்க, இந்த சுர்ஜித்தை தூண்டி விட்டவங்களோ அல்லது அவனோட அம்மா அப்பா தூண்டி விட்டவங்க யாருங்கிற கவரம் இதுவரை நம்ம கைக்கு கிடைச்சிருக்கா? அப்படிதான் கரெக்டா சூதானமா நம்மளை தூண்டி விட்டு நம்மளை கொடுத்து விட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம தான் சுயபத்தியோட ஆத்திரத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சூதானமா இருக்கணும். இதெல்லாம் உங்க கட்சிக்காரங்களுக்கு தெரியாத வண்டுமுருகன் சார். உங்க பங்காளி ஏன் உங்களை தூண்டி விடுறான்னா, நீங்க வெட்டுற ஆளு, நீங்க வெட்ட போற ஆளு உங்களை விட அவனுக்கு தான் பெரிய எதிரி. அதனால உங்க மூலமா அவனுடைய பகையை தீர்த்து இருக்கிறதுக்காக உங்களை தூண்டி விடுறான். இதெல்லாம் இந்த சுதாகர் எவ்வளவு அழகா இந்த வீடியோ மூலமா எடுத்து சொல்லி உங்க மரமண்டல உரைக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.
வாய் மயிரை வச்சு சும்மா இல்லாம எதுக்கு அவனை என்னென்னமோ வச்சு ஏத்தி விட்டுருக்கு நீங்க? அவ்வளவுதான் லவ் பண்றாங்க நம்ம வேற ஆள என்ன பண்றது? நீ என்னமோ இந்த கம்யூனிட்டி ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ஆமா போட்டு ஏன்டா ஏத்தி விட்டுருக்கா? ஏரியால ஃபார்ம் ஆயிட்டேன் கோபி. சம்பாரிச்சு இந்த மாதிரி உலகத்தை சுத்தி பாருங்க. உலகம் ரொம்ப பெருசுடா. என்னடா இது? அக்கா லவ் பண்ணணும் கொண்டனே. கொன்னுட்டியா? என்னடா தம்பி அவசரப்பட்டியாடா? அண்ணே வாங்கண்ணே. அவசரம்டா. சரண்டராயா தம்பி? தெரிஞ்சோ தெரியாமலோ இனத்துக்காக நீ ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்ட. நீ உள்ள போ. அண்ணன் வெளியே இருந்து இத காப்பாத்தணுமா இல்லையா? அப்புறம் பேக் அடிச்சிட்டா பாத்தியா? நான் தான் சொன்னேன்ல பேக் அடிச்சறேன். பேக் அத புரிஞ்சிக்காம இது ஜாதி வெறிய தூண்டி விடுதுன்னு திட்டிக்கிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோவை அந்த சேனல்ல டெலீட் பண்ணணும்னு கேஸ் போடுறீங்க. என்ன இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா வக்கீல் வண்டுமுருகன் சார்? நமக்கு நம்ம பொண்ணுடைய சந்தோஷம் வசதியான வாழ்க்கை தான் முக்கியம்னு போயிட்டே இருக்க வேண்டியதானே? இப்படி ஜாதின்னு ஜாதி வெறியோட அருவாளை தூக்கிட்டு அலைஞ்சதுனால 2 குடும்பமே அழிஞ்சிருக்கு. ஒரு குடும்பத்தினுடைய மான பிரச்சனைனால இப்ப 2 குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க மிஸ்டர் வண்டுமுருகன்? அந்த ஒத்த பையன் கவினை பத்தி அவங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு அழுது இருப்பாங்க. இப்படி உங்க வீட்டுல அவங்க சம்பவம் பண்ணி இருந்தாங்கன்னா இப்படிதான் கோபி சுதாகர் யூடியூப் சேனல்ல கேஸ் போடுவீங்களா மிஸ்டர் வண்டுமுருகன்? என்ன இருந்தாலும் ஒரு நியாயம் வேணுமா மிஸ்டர் வண்டுமுருகன்? சுர்ஜித் வீட்டுக்காரங்க உண்மைக்கே நல்ல ஜெனியூனான ஆட்கள்ல நல்லவங்க என்ன பண்ணிருக்கணும்? தம்பி இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு கவின் பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே வார்னிங் பண்ணி அனுப்பியிருக்கணும். இல்ல தன்னுடைய வீட்டு பொண்ணுக்காவது வேற ஜாதி பசங்களை லவ் பண்ணினா வெட்டிடுவேன்னு மிரட்டி வளர்த்திருக்கணும். பொண்ணையும் நிறைய காதல் பண்ண விட்டுட்டு பொண்ணு கேட்டு வந்தவன போக விட்டு பொடனில அடிச்சு அவன் கண்ணுல மிளகா பொடியை தூவி கொஞ்சம் கூட ஈவர்க்கமே இல்லாம கொஞ்சம் கூட ஆண்மையே இல்லாம வெட்டி கொண்டு இருக்காங்களே உங்க கட்சிக்காரங்க. அப்ப எல்லாரும் கேட்கதான் செய்வாங்க, வீடியோ போடத்தான் செய்வாங்க. இல்ல அந்த பொண்ணுக்காவது கவின் ப்ரப்போஸ் பண்ணும்போது டே இதெல்லாம் நமக்கு ஒத்து வராடா, நம்ம 2 பேரும் வேற வேற ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு போனோம்னா எங்க அம்மா அப்பா நம்ம 2 பேரையும் வெட்டி கொண்டுடுவாங்கன்னு ஆரம்பத்துல இன்னும் சொல்லி காட்டி விட்டுருக்கணும். அவங்க கூட சுத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்றியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான். அதுக்குள்ள நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த்துக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. 2 பேருக்குள்ள என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவா தெரியாது. அவங்க கூட பார்ட்டி முன்னாடி போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பாருங்க இப்ப 2 குடும்பங்கள் அப்படியே அழிஞ்சு நாசமா இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நடு ரோட்ல ஈவருக்கமே இல்லாம கொண்டுட்டு அப்புறம் இது எங்க கட்சிக்காரங்களுடைய குடும்ப பிரச்சனைன்னு சொன்னா கேட்கறவங்க கேனப்பேலா வண்டுமுருகன் சார். என்ன இருந்தாலும் கொஞ்சம் நியாயம் வேணாமா வக்கீல் வண்டுமுருகன் சார்? ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? அடச்சி சரி வக்கீல் வண்டுமுருகன் சார், உங்களை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். இப்போ இன்னொரு எச்சக்கலை ஒண்ணு மாட்டிருக்கு. ஹலோ அண்ணன் வீரபாகு பேசும்போது அங்கடா பேச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க உங்களுக்கு அடிக்க நீயே வரியா? திரைப்பட தயாரிப்பாளர் AM சௌத்ரி. சௌத்ரி தேவர் சொன்னாதான் இந்த சப்ஜெக்ட்குள்ளே போகும். பின்னால இருக்க தேவர்ங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா? யாருன்னா சினிமா தயாரிப்பாளர் சௌத்ரியா. நான் கூட ஜியோவோட அப்பா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் RB சௌத்ரின்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன். இவர் வேற சௌத்ரி. அதாவது இவங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா கோபி சுதாகர் வீடியோ நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு கையில காப்பு கட்டிக்கிட்டு எங்க ஆட்கள் மாதிரியே எங்க ஜாதி அடையாளத்தோட வர்றாங்கன்னு. அதாவது கோபி சுதாகர் வந்தா தப்பான். ஆனா சினிமால ஹீரோக்கள் இவங்க ஜாதியோட வந்து அருவாளோட நின்றுகிட்டு நாக்க துருத்துக்கிட்டு கண்ணை முறைச்சுக்கிட்டு பஞ்சு டைலாக் பேசினா மட்டும் ஓகேவா? கோபி சுதாகர்லாம் இப்படி வந்து ஒத்துக்கிட மாட்டாங்களாம். இது என்னது நியாயம்? ஆனா தலைவரை பாருங்க ஸ்டூடியோக்குள்ள வரும்போது அதே இவங்க தேவர் ஜாதியோட கெட்டப்லதான் வர்றாரு. தன்னுடைய பேரை சொல்லும் போது கூட சௌத்ரி தேவர்னு நல்லா அழுத்தி சொல்றாரு. இவங்க தங்களுடைய அடையாளங்களை பொது இடங்கள்ல சோசியல் மீடியாக்கள்ல போஸ்டர்கள்ல பிளெக்ஸ்ல வெளிப்படுத்துறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்களாம். வார்னிங் பண்றதுல ரொம்ப துடிப்பா இருப்பாங்களாம். இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கையில அருவாளோடு நிப்பாங்களாம். ஆனா இவங்க ஜாதிக்காரராகவே ஒரு கதாபாத்திரம் தெளிவோட வீடியோல வந்து அட்வைஸ் பண்ணா ரொம்ப கோபத்தோட சண்டைக்கு வர்றாங்க. இது என்ன நியாயம்னு தெரியல. பொறுத்தளவுக்கு இந்த கமெண்ட் போடுறது இந்த வேலை எல்லாம் உண்மையில அவங்களுக்கு தெரியாது. இந்த கண்டென்ட் போடுறது, இந்த மீம்ஸ் போடுறது, இவங்க இதே வேலையா இருக்காங்க. எனக்கு இல்லையே பாத்தீங்கன்னா லட்ச கமெண்ட் அவங்க தான் போடுவாங்க. அதை பத்தி நான் கவலைப்படுறேன். ஏன் கருத்தை சொல்லணும்ல? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆமா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட மாட்டாங்க, ரீல்ஸ் போட மாட்டாங்க, கமெண்ட்ஸ் போட மாட்டாங்க, ஒண்ணும் போட மாட்டாங்களா? ஏன்னா எல்லாரும் பிரதமர் ஜனாதிபதி மந்திரிகளா இருக்காங்க. நம்ம தான் சும்மா வெட்டியா உட்காந்து போஸ்ட் போட்டு இருக்கோம்ல. அப்ப இந்த போஸ்ட் எல்லாம் போட்டது யாரு? சுர்ஜித் தானே. தூக்கி மெடலை காமிச்சு போட்டா அது யாரா போடுறாங்களா? அதை ஏன் சமூகம் தான் போடுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா அவனை ஏன் தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க? ஆனா சுர்ஜித் மெடல் பதக்கம் வாங்கின போட்டோ எல்லாம் போட்டது சுர்ஜித் இல்லையா? இவங்க சமூகத்தா இருக்கலாம். அப்ப தன்னை பெரிய கெத்துன்னு காமிக்கிறதுக்காக இப்படி சுர்ஜிதா போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிருக்காரு. நல்லா தெரியுது. இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த ஜாதிக்காரங்க எப்பவுமே தங்களுடைய அடையாளங்களை வெளிக்காமிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இது 2வது சாட்சி. வாயை திறந்தா பொய் தான். இப்ப எங்கெங்க நாங்க தாக்கப்படுறோமோ, எங்கெங்க நாங்க வந்து
வேதனைப்படுறோமோ அங்கதான் நாங்க குரல் கொடுக்குறோம். முதல் நாங்க சுர்ஜித்துக்காண்டி குரல் கொடுத்து வரல, நாங்க வந்ததே அவங்க அப்பாக்காண்டி தான். அதைத்தான் யாரும் புரிஞ்சுக்கல. சுர்ஜித் கொலை பண்ணப்ப யாருமே முதலாவே வரல, அவனை யாருன்னே தெரியாது எங்களுக்கு. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்லுவ? கோச்சாரம் சரியில்லை. மனுஷன் என்ன போய் சொல்றாரு பாருங்க. ஆரம்பத்துல சுர்ஜித் பண்ண கொலையை நியாயப்படுத்தி வாணி பண்ணி அவனுக்காக தான் இந்த வீடியோல பேசுறேன்னு சொல்றாரு. இங்க யாரு? அது உண்மையிலேயே சுர்ஜித்துக்காக தான் என் சமூகமே வருத்தப்படுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மாணவன், நல்ல எதிர்காலம் வர வேண்டிய மாணவன், அந்த சுர்ஜித் கொலைகாரனானதுக்காகத்தான் என் சமூகமே வருத்தப்படுது. இப்ப எதிர்ப்பு கிளம்பணும்னு அப்படியே மாத்தி இல்ல சுர்ஜித் அம்மா அப்பாவுக்காக வருத்தப்பட்டு பேசுறேன்னு சொல்றாரு. இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்களே, இவங்களை எப்படித்தாங்க நம்புறது? ஆக்சுவலா இப்படி பிள்ளைகளை வளர்க்க தெரியாம தற்கொலையா வளர்த்தி பேரண்ட்ஸ்ல ஒரு திட்டிருக்கணும். வீடியோ பண்றவங்களே எப்படி திட்டிட்டு இருக்காரு. வேப்பம் கொடுத்த சூசம் ஒண்ணு வெட்டிட்டாரு. அவன் எதுக்கு நான் என்ன வெட்டுறான்? பின்ன ஒரு பொண்ணு கிட்ட நான் லவ் சொன்னா வெட்டாம என்ன பண்ணுவாரு? அதுக்கு என்ன எதுக்கு வெட்டுறான்? கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? என்ன ப்ரொடியூசர் சார், என்ன இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா சார்? இப்பவே இந்த வீடியோ 10ல இருந்து 15 நிமிஷம் தாண்டிடுச்சு. இதுக்கு மேல நான் கொண்டு வரணும்னா நீங்க தாங்க மாட்டீங்க. ஆனா பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதுனால இந்த பதிவை முதல் பாகமா வச்சுக்கிட்டு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே தலைப்பிலான இந்த பதிவினுடைய 2வது பாகத்தோட உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எல்எம்.